முத்தழகு வராங்க வயலுக்கு வந்து அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா வயலில் தண்ணி பாய்ச்சவே இல்லை. பக்கத்து வயலில் தண்ணி பாய்ச்சிட்ருக்கு. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு போகிறாங்க. பூமிக்கிட்ட சொல்கிறாங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இன்றைக்கி என்னோட வயலில் தான் தண்ணி வரணும். நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் என்ன இருக்குது முத்தழகு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி எனக்கு பாயிட்டோம், நாளைக்கு நீங்கள் பாய்ச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? உங்கள் இஷ்டத்துக்குலாம் நீங்கள் பேசக்கூடாது. இப்போ மோட்டர் ஆஃப் பண்ணுறீங்களா? நான் போய் ஆஃப் பண்ணட்டுமா அப்படின்னு முத்தழகு கேட்குறாங்க. அதெல்லாம் முடியாது, தண்ணியெல்லாம் தர முடியாது அப்படின்னு பூமி சொல்கிறாரு. இப்போ நீங்கள் என்ன தரத்தே? நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு அந்த மோட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம் நாங்கள் போகிறாங்க. அதுக்குள்ளே பூமி ஓடுறாரு. ஓடி போயிட்டு அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணவே விடலை. அப்படியே நடுவில் பார்த்து தடுத்துக்கிட்டே இருக்காரு. தடுத்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே சுவிட்சில் கை வச்ச மாதிரி அப்படியே ஷாக் அடித்த மாதிரி அப்படியே கத்துறாரு. கத்துங்க நல்லா கத்துங்க இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு கட்டையை எடுக்கிறாங்க. எடுத்து அடிக்க வராங்க. ஐயோ அடிக்காதீங்க முத்தழகு அடிக்காதீங்க, எனக்கு ஷாக் அடிச்சிச்சின்னு நினச்சி கொஞ்சம் பாவப்படுவீங்கன்னு பார்த்தா பெரிய கட்டையை எடுத்து அடிக்கிறீங்க. ஷாக் அடித்தா கூட தப்பிச்சிடுவேன், ஆனால் நீங்கள் கட்டையில் அடித்தா என்னால் தப்பிக்கவே முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் நடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. போயிட்டு சரி சுவிட்ச் ஆஃப் பண்ணலான்னு கை வைக்கிறாங்க. அப்படியே 2 பேருக்கும் மறுபடியும் ஷாக் அடிச்சிச்சு. ஷாக் அடித்தோடனே 2 பேரும் அப்படியே எகிரி கீழே விழுந்துட்டாங்க. எல்லாம் உங்களால் தான் நீங்கள் தான் காரணம். பார்த்தீங்களா இங்கே நடக்குதுப்பா, உடம்பு முடியலையே, என்னால் முடியலையே, ஒரு மாதிரி இருக்கே, நான் எப்படி வேலை செய்ய போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு எழுந்து அப்படியே உட்காடுறாங்க. பூமி பார்த்து பயங்கரமாக சிரிச்சிட்டே இருக்காரு. ஏன்னா டெய்லி வந்து ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கீங்க, நீங்கள் தொல்லை பண்ணிகிட்டே இருக்கீங்க, நான் வேலை பண்ணவே விடுறதில்ல. இப்போ என்ன பண்ண போகிறேன்? உங்களோட வயலுக்கு சொந்தக்காரர் இருக்கார்ல, அவர் எனக்கு தெரியும். நான் போய்ட்டு அவர்கிட்ட பேசி கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். நீங்கள் எதுக்காக அவருக்கு வயல் கொடுத்தீங்க? அவர் ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருக்காரு, நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு முத்தழகு போகிறாங்க. ஐயோ முத்தழகு சாரி அந்த மாதிரிலாம் நீங்கள் போகவே போகாதீங்க, அதெல்லாம் போய் எதுவும் சொல்லாதீங்க, நான் உங்களை இனிமேல் எந்த தொல்லையும் பண்ண மாட்டேன் முத்தழகு அப்படின்னு பூமி அப்படியே பின்னாடியே கெஞ்சிட்டே வராரு. வரும்போது பார்த்தோன்னா அப்படியே பார்க்குறாங்க முத்தழகு, எனக்கு ஏதாவது ஒரு தண்டனை கூட கொடுங்க, ஆனால் கண்டிப்பாக சொல்லி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்லிகிட்டே வராரு. அப்போ அப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி உங்களுக்கு நான் தண்டனை தரேன் வாங்க, வந்துட்டு என்னோடய வண்டியை அப்படியே தள்ளிகிட்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. சரிங்க முத்தழகு சரிங்க நான் பண்ணுறேன், ஆனால் என்ன மாட்டி மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வராரு. அதே மாதிரி தள்ளிகிட்டே வராரு. அஞ்சலி யோசிக்கிறாங்க எப்படி அது பூமிக்கு வசிய மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துகிட்டு ரூமுக்கு வராங்க. வந்தவொடனே அப்படியே தலையெல்லாம் அப்படியே தோட்டிகிட்டு இருக்காரு. மேலே படுது. அப்படியே அஞ்சலி ரசிக்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பார்த்தீங்களா நீங்கள் தலை தோட்டுறது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, என்னோடய பூமியை நான் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு அஞ்சலி, நீ தேவையில்லாதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காத, முத்தழகு சீக்கிரமாக இங்கே வந்துடுவாங்க புரியுதா? என் மனசு முழுக்க முத்தழகு தான் இருக்காங்க, நீ தேவையில்லாத நடுவில் பூந்து எதுவும் பண்ணாத, போ வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. என்ன இப்படி பேசுகிறீங்க? எதுக்காக நீங்கள் என்னை இப்படி வெறுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. சரி இந்த காஃபியாவது குடிங்க, அது மட்டும் இல்லை சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு கயிறு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த காஃபி அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு குடிக்கிற மாதிரி அப்படியே பண்ணிவிட்டு ஆனால் ஓரமாக வச்சிடுறாரு. குடிக்கவே இல்லை. அப்போவும் அங்கேருந்து அஞ்சலி சொல்கிறாங்க, இந்தாங்க இந்த கயிறு உங்களுக்கு கட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. கட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்போ நம்ம வச்ச அந்த வசி மருந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. பூமி நம்ம சொல்கிற பேச்செல்லாம் கேட்குறாரு. பாப்பா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படியே கயிறெல்லாம் கட்டுறாங்க. அப்படி போகிறாங்க. அஞ்சலி அப்படியே யோசிக்கிறாரு. அப்படியே அந்த காஃபியை பார்க்குறாரு. நீ என்னென்ன பண்ணுறியோ பண்ணு, ஆனால் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், என் முத்தழகை தவிர என் மனசில் யாருமே வர முடியாது, நீ என்ன வேணால் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பூமி யோசிச்சுட்ருக்காரு. முத்தழகு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே சொல்கிறாங்க, அந்த பக்கத்தில் இருக்க அந்த வயல்காரன் இன்றைக்கும் தொல்லை பண்ணா சித்தி, என்னை போட்டு ரொம்ப படுத்தி எடுக்கிறான், ஏதாவது ஒரு தொல்லை பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அவன்? நான் ஒரு நாள் பார்க்குறேன், அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்குது, உன்னை இனிமேல் தொல்லையே பண்ண மாட்டான், நான் வரேன் அப்படின்னு சித்தி சொல்கிறாங்க. வேணா சித்தி சண்டைலாம் எதுவும் போட்டுறாத அப்படின்னு